திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி தாலுகா புதுப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த அருள்மணி என்பவர் தனது வீட்டை அதிகார வரம்பு மீறி இடித்த அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு முகாமில் ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அவர் பேசுகையில், திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி தாலுகா புதுப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் அருள்மணி. இவருக்கு அதே கிராமத்தில் உள்ள அம்மன் கோவில் அருகில் பூர்வீகமான இடம் உள்ளது. இந்த இடமானது அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. இதில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவரது தாத்தா பாட்டி காலத்திலிருந்து வீடு கட்டி வசித்து வருவதாக தகவல் கூறப்படுகிறது. இந்நிலையில் மேற்படி இடமானது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் என்பதால் ஊர் சார்பாக அறநிலைத்துறைக்கு வாடகை கட்டி வந்ததாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக அந்த காலத்தில் ரசீது ஏதும் கிடையாது என்று பாதிக்கப்பட்ட தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அருள்மணி குடும்பத்தார் வசிக்கலாம் என்று கடந்த 1965ஆம் ஆண்டில் நீதிமன்றத்தின் வாயிலாக உத்தரவு பெறப்பட்டது. அதற்கான நீதிமன்ற உத்தரவு ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாக பாதிக்கப்பட்ட நபர் கூறி வருகிறார். இந்நிலையில் புதுப்பேட்டை கிராமத்தில் அதிக எண்ணிக்கையில் வசித்து வரும் வேறு சமூகத்தை சேர்ந்த மக்கள் அருள்மணி வசித்து வரும் இடத்தில் ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து தங்கள் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்கும் இடத்தில் நீ இருக்கக்கூடாது என்று கூறி அருள்மணி வீட்டை காலி செய்ய சொல்லி தொடர்ந்து மிரட்டல் தரப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனையை அடுத்து நாச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் அருள்மணி தரப்பில் புகார் செய்ததாக தெரிகிறது. அதன் பேரில் புகார் பதிவு செய்து மேற்கொண்ட விசாரணை காவல்துறை அதிகாரிகள் பிரச்சினைக்குரிய இடமானது அருள்மணி என்பவருக்கு சொந்தமானது என்று கூறப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றனர். பின்னர் இடத்தின் உரிமை சம்பந்தமாக நீதிமன்றத்தை நாடி தற்போது திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் அதே ஊரை சேர்ந்த பாலசுப்ரமணி, முருகன் மற்றும் வடிவேலு ஆகியோர் அருள்மணி வீட்டில் இல்லாத சமயத்தில் அவரது வீட்டில் உள்ள பொருட்களை சூறையாடி வீட்டை இடித்து விட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட நபர் திருப்பத்தூர் காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து அமைச்சர் ஏவாவேல் அவர்களின் கவனத்திற்கு எடுத்துக் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு அறநிலைத்துறைக்கு சொந்தமான வீடு கட்டி வசித்து வருபவரிடம் வாடகை வசூலித்துக் கொள்ளலாம் என்று அமைச்சர் கூறியதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் அறநிலைத்துறை சார்ந்த உதவி ஆணையர் சங்கர் மற்றும் புதுக்கோயில் செயல் அலுவலர் சண்முகம் ஆகியோர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தால் அமைச்சர் உத்தரவை காற்றில் பறக்கவிட்டு வரம்பை மீறி ஊரில் உள்ள சமூக கும்பல்களுக்கு உதவி புரிந்து வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை மதிக்காமல் அமைச்சர் உத்தரவை கண்டுகொள்ளாமல் ஆரம்ப கட்டத்தில் இருந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் சங்கர் மற்றும் சண்முகம் ஆகியோர் அருள்மணி வசிக்கும் வீட்டினை அகற்றும் பணியில் மும்முரமாக செயல்பட்டு வந்ததாக பாதிக்கப்பட்ட தரப்பில் பகீர் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். முறையான அறிவிப்பு அளிக்காமல் அதிகார வரம்பு மீறி அறநிலைத்துறை அதிகாரி செயல்பட்டு திட்டமிட்டது என வீட்டை இடித்து விட்டதாக அருள்மணி குற்றம் சாட்டி அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். நாற்றமேல் தாலுகா. என்னுடைய பூர்வீக வீடு புதுப்பேட்டையில் இருக்குது. எங்கள் தாத்தா முதிரிகள் வாழ்ந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா 150 ஆண்டுகளாக புதுப்பேட்டையில் வாழ்ந்து வந்தாங்க. எங்கள் அப்பா, சித்தப்பா, அத்தையெல்லாம் அங்கே தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நானும் கொஞ்சம் நிலத்துக்கிட்ட நான் போயிட்டேன். அது எங்கள் அத்தை வாழ்ந்து வந்தாங்க. அப்போ நானும் அதில் வாழ்ந்து வந்து இருக்கும்போது இடையில் பார்க்கும்போது ஊரார் என்ன பண்ணாங்கன்னா அந்த வீட்டை அபகரித்துக்காக இடிக்க வந்தாங்க. இதை விட அது நான் என்ன பண்ண ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தேன். கேஸ் கொடுக்கும்போது இன்ஸ்பெக்டர் மகர் கேப்சி மேடம் என்ன சொன்னாங்கன்னா, எஸ்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கும் வாடகை யார் இருந்தாங்க அவங்களுக்கு சம்மந்தம், ஊருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டாங்க. அதே மாரி என்ன பண்ண ஊரை அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லி எஸ்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு இஓ சண்முகங்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்துட்டு வீடு இடிக்க பார்த்தாங்க. இது சம்மந்தமாக நான் ஏசி கிட்ட சங்கர் சார்கிட்ட வெள்ளூருக்கு போயிருந்தேன். உங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட் எல்லாமே கொடுக்க சொன்னாங்க. எல்லாமே சப்மிட் பண்ணிட்டேன். லாயரோட சைனோட வச்சு சப்மிட் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லா ரிப்போர்ட்டும் புத்துக்கொண்டு அனுப்புறதா சொன்னாங்க. அவர் அனுப்பிட்டுன்னு சொல்கிறார் ஏசி சங்கர் சார், ஈஓ வரலன்றார். இது எல்லா முறைகேடுமே பார்க்கும்போது ஊராரை தட்டி கொடுக்குற வேலை எல்லாமே ஈஓ சண்முகம் தான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது ஈஓ பணத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வீட்டை இடிங்க, நைட்டில் இடிச்சிருங்க, கேட்டால் விழுந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் எனக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே தடுக்க போகும்போது அபாண்டமான வார்த்தைகளை பேசி அடிக்க வந்தாங்க. இதை முறையிட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது ஊருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுப்பா, எஸ்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அருள்மணிக்கு தான் சம்மந்தம், நீங்கள் கிளம்புன்ட்டாங்க. போலீஸ் எல்லாம் போன பின்னாடி ஊர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, சட்டவிரோதமாக ஈவோட சண்முகம் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார்னா சட்டத்தை மீறி அவரோட பதிவை மீறி ஊர் மக்கள் கையில் போட்டுங்க பணத்தையும் வாங்கி பெற்றுக்கொண்டு இது ஜாதி கலவரமாக பண்ண பார்த்தாரு. நான் தேமுதிகவில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். அவர் ஈஓ சண்முகம் பார்த்தானாக்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு இந்த வேலையெல்லாம் பண்ணின்னு இருந்தார். இதில் ஜாதி பிரச்சனை கொண்டு வராங்க. அந்த தெருவில் பார்த்தீங்கன்னாக்கா வன்னி கவுண்டர் நான் மட்டும் தான் இருக்கிறேன். மீது எல்லாருமே வாணி செட்டியார். வாணி செட்டியார் இருக்க வேண்டிய இடத்துல வன்னியனுக்கு என்ன வேலைன்றது ஒரு தூண்டுதலாக ஒரு புரட்சி பயணத்தை பண்ணுறாங்க. இதில்
ஜாதி பிரச்சனை களத்து உண்டு பண்ணுறது வானதிகிட்ட சொல்கிறது ஈஓ சண்முகம் அவர்களை தான். ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணுறதே கிடையாது. அவருடைய பதவியை வந்து சுயேட்சமாக வந்து ஆப்போசிட்டாக மாற்றுறாரு. இதை முறையிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஏடிஎஸ்பி முத்துசாமி கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் போய்ட்டு சொல்லிட்டு பின்னாடி அவருக்கு வாங்கி வச்சுருக்காரு. இதில் 3 பேர் மிக பயங்கரமான ஒரு குற்றவாளியாக இருக்கிறாங்க. ஒன்று பாலசுப்ரமணியன் ஒரு ஆள், இன்னும் வடிவேலு, இன்னும் முருகன். 3 பேர் தான் பார்த்தீங்கன்னாக்க முழுக்க குடியிருந்த வீட்டை இடிக்கிறதுக்கு இவன் தான் காரணமே. தண்ணி அடிச்சுட்டு இரவில் உலகிற பொருளை சூறையாடிட்டு பானாம் பொருள் எல்லாமே சூறையாடிட்டாங்க. அதனால் எல்லா எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் யாரும் வந்து அறநிலைத்துறையில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுனால தவறான முறையில் வீட்டை அடித்து எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. முழுக்க காரணமே அந்த 3 பேர், பாலசுப்ரமணி, முருகன், வடிவேல். இவங்க மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி நான் ஏடிஎஸ்பி கிட்ட வந்து முத்துசாமி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவருக்கு கூடிய விரைவில் எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி நான் மாவட்ட ஆட்சியர் எதுக்காக வந்தேன்னாக்க அது ஈஓ சண்முகம் மேலேயும் மற்றபடி பார்க்கும்போது என்னுடைய பொருளெல்லாம் காணாமல் போயிருக்கு. அதையும் மீட்டு கொடுக்கும்படி நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் வந்திருக்கிறேன். நான் குடியிருந்த வீடு எங்களுக்கே வேணும். இந்த காலத்தில் ஒரு வருடம் இருந்தாவே குடியிருந்த வீடு அவங்களுக்கே ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. காலி செய்ய சொல்லி எனக்கு எந்த ஒரு மனுவும் கொடுக்கல. நான் கையெழுத்து போட எந்த ரிஜிஸ்டர் தப்பால் எனக்கும் வரல. முறையற்ற ஒரு அத்துமீறி போய் செயல்பட்டாங்க. அப்போ எனக்கு என்ன தேவை, நான் இருந்து எங்கள் முதலுக்கு வாழ்ந்த வீடு எனக்கு வேணும். அந்த 3 பேருமே எஃப்ஐஆர் போடணும். இதுதான் எனக்கு தேவை. மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், முறையிட்டு இருக்கிறேன். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கிறோம். இல்லையெனில் இது வேறு மாதிரி வந்து அரசியல் பிரச்சனை மாறத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதை நாங்கள் ஆறுபாட்டம் போடுற லெவலில் நாங்கள் போவோம். ஏன்னா அவர் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணி தான் போகிறாரு தவிர அவர் தேமுதிக ஒன்றிய பொறுப்பில் இருக்கிறதுனால அவர் மாற்றி பண்ணுறாரு. இதுதான் நடந்தது. விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் நம்புறேன்.